வணக்கம். 7 வின்ஸ்டார் டெக்னாலஜி. இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, டிசி பவர் சப்ளை வச்சு நம்ம முழுமையாக ஒரு ஃபோனில் என்னென்ன ஃபால்ட் இருக்குதுன்னு சொல்லி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். அதோட ட்ரிக்ஸை நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அதோட ஆம்பியர் கான்செப்டை ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த டிசி பவர் சப்ளை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு மொபைலில் ஆம்பியர் ஃபங்க்ஷன் ஆகுது, எந்தெந்த இடங்களுக்கு எவ்வளோ ஆம்பியர் போகும், போர்டில் ஷார்ட் ஆனாலும் சரி, இல்லை லைன் ஏதோ ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, லைன் அதை ஓப்பன் ஆகிருந்தாலும் எப்படி கண்டுபிடிக்கணும், அதுமாதிரி சாஃப்ட்வேர் எப்படி கனெக்ட் பண்ணணும், எந்த மாதிரி ப்ராப்ளம் வரும், சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட் வரக்கூடிய கான்செப்ட் எப்படிலாம் வரும், எது சாஃப்ட்வேர் எது ஹார்ட்வேர், இதை பற்றி விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு சொன்னால் கன்ஃபார்மாக நம்ம இப்போது ஆண்ட்ராய்டு ஃபோனை பொறுத்தவரை நம்மளுக்கு ஆம்பியர் ரீடிங்கை தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒவ்வொரு மாடல் தகுந்த மாதிரியும் ஆம்பியர் ரீடிங் கொஞ்சம் வித்தியாசப்படும். அப்போ காமனான கான்செப்ட் இருக்குது. அந்த பொதுவான ட்ரிக்ஸை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் எல்லா ஃபோன்லேயுமே நம்ம கண்டிப்பாக ப்ராப்பராக நம்ம சர்வீஸ் பண்ண முடியும். எடுத்தோடனே நம்ம ஐசி ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரக்கூடிய விஷயங்கள் நம்ம ஆம்பியரை வச்சு நம்ம எந்த இடத்துல லீக்கேஜ் இருக்குது, ஷார்ட் இருக்குது, அது எப்படி ட்ரேஸ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா இப்போ அப்டேட் கான்செப்டாக இந்த டிசி பவர் சப்ளை அந்த ரீடிங்கை பற்றி முழுமையான பிடிஎஃப் புக்கும் ப்ளஸ் வீடியோஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் அந்த வீடியோஸும் ப்ளஸ் அந்த புக்ஸ் பிடிஎஃப்க்கு வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதை முழுமையாக மொபைலில் வரக்கூடிய ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கணும். அப்படின்னு சொன்னால் அதிகபட்சம் டெட் ஃபால்ட் அதிகமாக வருது, நெட்வொர்க் ப்ராப்ளம் அதிகமாக வருது, சாஃப்ட்வேர் ஃபால்ட்டும் அதிகமாக வருது, அதுக்கப்புறம் ரேம் கம்ப்ளைண்ட் வருது, எம்எம்சி ப்ராப்ளம் இருக்குது. அப்போ அதை முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ரீடிங்கை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதை நான் தியரியாக இல்லை சார், ப்ராக்டிக்கலாக நான் ஒரு ஃபோன் எடுத்து நம்ம என்னென்ன விஷயங்கள் நம்ம நோட் பண்ண முடியுமோ அந்த விஷயங்கள் எல்லாமே நோட் பண்ணி ஒவ்வொரு போர்டுக்கு தகுந்த மாதிரி ரீடிங் வேரியேஷன் அதை பொறுத்து தான் நான் இந்த ஆம்பியர் ரீடிங்கை ப்ராப்பராக பண்ணியிருக்கேன். இந்த ரீடிங் முழுக்க ஒன்லி இந்த ப்ராக்டிக்கலாக செஞ்ச விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும். அதாவது நான் ரெடி பண்ணக்கூடிய கான்செப்ட் மட்டும் தான். இந்த விஷயத்தை வச்சு நம்ம ரீடிங் பார்த்தாலே கன்ஃபார்ம் இதுதான் ஃபால்ட்டு, இந்த ஐசி பவர் ஐசி போயிருக்கு, ஷார்ட் ஆகிருக்கு, சிபியூ ப்ராப்ளம், ரேம் ப்ராப்ளம், அதேமாதிரி இஎம்எம்சி ஃபால்ட்டு, அப்படி 100% அந்த சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்னு சொல்லி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். அந்த விஷயங்கள் தான் அந்த பிடிஎஃப்லேயும் வீடியோஸ்லேயும் கொடுக்க போகிறேன். இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் வேண்டுறவங்க. இப்போ ப்ராப்பராக விஷயங்கள் ஒன் பை ஒன்னாக பழைய மாடல்லேருந்து இப்போ ஒரு லேட்டஸ்ட் மாடல் வரைக்கும் இந்த கான்செப்ட் கண்டிப்பாக பொருந்தும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.